الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد. قال الله تعالى في المحكم التنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை உலக பிரசித்தி பெற்ற ஒரு இறைநேசர், ஆன்மீக சீர்திருத்த வழிகாட்டி மர்ஹூம் மௌலானா அல்லாமா ஜுல்ஃபிகார் அஹ்மத் நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றார்கள். பாகிஸ்தானை சேர்ந்த அந்த மகான் மிக பெரும் சீர்திருத்தவாதி. அவர்களின் மூலியமாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுள்ளார்கள். உலகத்தில் பல நாடுகளில் மக்கள் திருத்தி அவர்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலையில் ஆக்குறதுக்கு பெரும் காரணமாக இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் 70 நாடுகளில் அன்னாருடைய முரீதீன்கள், அன்னாரின் மூலியமாக ஆன்மீக பயிற்சி பெறக்கூடியவர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அல்லாமா, ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவர்கள் 1953 பாகிஸ்தானில் பிறந்தவர்கள். பிறப்பே ஒரு இஸ்லாமிய பண்பாடு இருக்கக்கூடிய குடும்பம். அவர்களுடைய தந்தையார் ஒரு ஆலிம், மார்க்க கல்வி கற்றவர். அன்னார் சாதாரணமாக மற்ற மக்களை போன்று உலக கல்வியை கற்க ஆரம்பிக்கிறாங்க. படித்து 1975 தன்னுடைய கல்லூரி படிப்பு இன்ஜினியரிங் படித்து முடிக்கிறார். படிக்கக்கூடிய காலகட்டத்திலே ரொம்ப பேணுதலான ஒரு வாழ்க்கை. அன்னாரை பற்றி அவர்கள் சொல்லி காட்டுவாங்க, நான் 30 வயசுக்குள்ளார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100 தடவை கனவுல பார்த்துட்டேன். அவருடைய இளமை பருவத்திலேயே அவ்வளோ ஒரு நல்ல நிலை. அந்த நிலைக்கு காரணத்தையும் அன்னாரே சொல்லி காட்டுவாங்க. எனக்கு அந்த சிறு பிராயத்தில், அந்த வாலிப பருவத்திலேயே பார்வை பேணுதல்ல ரொம்ப கவனமாக, ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பேன். அந்நிய பெண்களுடைய விஷயங்களை பார்க்குற விஷயங்கள்ல ரொம்ப பேணுதலாக இருப்பேன். அந்த இடத்துல காட்டிய பேணுதல் அல்லாஹ் தஆலா பகரமாக எனக்கு ஒரு இன்பத்தை கொடுத்தான், ஒரு சந்தோஷத்தை கொடுத்தான். நான் அதே வாலிபத்திலேயே 100 தடவை அன்னார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியத்து கொடுத்தாங்களே. அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு வழிமுறை என்னன்னா, ஒரு அடியான் பாவத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய சுகத்தை விட்டு தவிர்ந்து கொண்டான்னா, தன்னுடைய நஃப்ஸை அடக்கிக்கிட்டான்னா, அந்த நஃப்ஸுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய இன்பத்தை கட்டாயம் கொடுப்பான். ஒன்று, அந்த இன்பத்தை தொழுகையில் கொடுப்பான். தொழுகை அந்த அடியானுக்கு கண் குளிர்ச்சியை கொடுத்து பாவத்தில் கிடைச்ச இன்பத்தை தவிர்ந்ததற்காக கொடுப்பான். இல்லையா, நபியவர்களை கனவுகளில் காட்டுவதன் மூலியமாக அந்த அடியார் அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுத்துவான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். அந்த அடிப்படையில் அன்னார் சொல்லுவாங்க, நான் 30 வயசுக்குள்ள 100 தடவை நபியவர்களை பார்த்துட்டேன். அவ்வளோ பெரிய ஒரு வலிமகான் அவருடைய ஷேக். உலகத்தில் பல நாடுகளுக்கு பயணம் செய்வாங்க. ஆப்பிரிக்காங்கிற பகுதிகளில் ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் கடைசி 10 நாள் ஏத்திகாஃப்க்கு ஆப்பிரிக்கா போயிடுவாங்க. ஆப்பிரிக்காங்கிறது ரொம்ப ஒரு உலகத்தினுடைய நாகரிகங்களை விட்டு கொஞ்சம் பின்தங்கிய பகுதிகள். அந்த பகுதியில் போயிருந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வாங்க. இவங்க போயிட்டாங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஹான்கா அமைஞ்சிரும். 10 நாட்களும் ஆப்பிரிக்கா மக்கள் எல்லாம் அன்னாருடைய உபதேசத்தின் மூலியமாக பலன் பெறுவார்கள். அதுபோக அன்னார் வருடம் வருடம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தாங்க.
ஹஜ்ஜுக்கு மௌலானா அவர்கள் வந்த உடனே அதுவும் ஹஜ்ஜில் மக்காவில் பல மஜ்லிஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு பல நாட்டு மக்கள் பிரயோஜனம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இது போக அன்னார் அவர்கள் படித்தது இன்ஜினியரிங் தான். ஆனால் தானாக சுயமாக அரபு மொழியை உருது மொழியை நன்கு கற்று தேர்ச்சி பெறுறாங்க. ஒரு ஆலிம் எந்த அளவுக்கு மார்க்க கல்வியை கற்றிருப்பாரோ அதை விட சிறந்த ஒரு நிலையில் தன்னுடைய மார்க்க கல்வியுடைய தரத்தை உயர்த்தி கொள்கிறார்கள். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரஹ்மானியான்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி அன்னாருக்கு அரபி பாடத்திட்டத்தில் ஆலிமியத்துறை பாடத்திட்டத்தில் டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தனது மார்க்க கல்வியையும் உயர்த்தி கொண்டார்கள் அன்னார். அதுபோக அன்னார் மஅஹதுல் ஃபகீரில் இஸ்லாமி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பெயரில் ஒரு அரபி மதர்சா ஒன்று இஸ்லாமி பாடத்திட்டத்தை கொண்டு 7 ஆண்டுகள் பயிலக்கூடிய ஒரு அரபி மதர்சா ஒன்று நடத்துகிறாங்க. அன்னாருடைய துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பேரில் பாகிஸ்தானில் ஒரு பெரிய நிஸ்வான் மதர்சா ஒன்று நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. பல சிறப்புகளுக்குரிய அந்த அன்னார் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமையோ வஃபாத்தாக கண்ணியத்து கொடுத்தானவர்களே. இந்த மாதிரியான இறைநேசர்கள் அவருடைய வாழ்க்கையை நாம் தெரிவது அவசியம். இந்த மாதிரியான இறைநேசர்களுடைய விஷயங்களை அறிஞ்சு கொள்வது அவசியம். அல்லாஹ் தஆலா கட்டளை இடுறான், நல்லடியார்களோடு போய் சேர்ந்து இருங்கிறது ஒரு தனி கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ, ஓ ஈமான் உடையவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய முதல் கட்டளை. அல்லாஹ்வை பயந்துட்டார்னாலே என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருவார். சரியா அவர் தொழுதுருவார், நோன்பு வச்சுருவார், சக்காத் கொடுத்துருவார், ஹஜ்ஜு செஞ்சுருவார், எல்லா பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வார். ஒரு தக்குவாங்கிறது வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துடும். அல்லாஹ் முதல் கட்டளையாக அதை சொல்கிறான். அதோடு நிறுத்தாமல் அல்லாஹ் இன்னொரு கட்டளை கிடைக்கிறான், வக்கூனு மஅ ஸாதிகீன், உண்மையாளர்கள் நல்லடியார்களோட போய் சேர்ந்து இருங்க, அவங்க கூட உங்களை ஆக்கிக்கங்க, அவங்க கூட போய் இருங்க. இது அல்லாஹ்வுடைய ஒரு தனிப்பட்ட கட்டளை. நம்ம அல்லாஹ் பயந்து வாழ்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது, நல்லடியாரோட சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்படி ஒரு பெரிய கூட்டம் இறை நேசர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வாழ்நாளில் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நம்மளும் அப்படிலாம் கேள்விப்படுறோம். இறை நேசர்கள்னு சொல்லுவாங்க, அவுலியாக்கள்னு சொல்லுவாங்க, வலிமார்கள்னு சொல்லுவார்கள். இதுக்கெல்லாம் யாருங்க? அந்த பேர் அடிக்கடி கேள்வி வரும் இல்லையா? வலிமார்கள், இறைநேசர்கள், அவுலியாக்கள். யார் இவர்கள்? இவங்களுடைய தன்மைகள் என்ன? கண்ணியத்து கொடுத்தாங்களே பல அவுலியாக்கள், பல வலிமார்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து நாம் படிப்பினை பெறக்கூடிய பல நிகழ்வுகள் இருக்குது. நாம் சேர்ந்து வாழ முடியலை நம்மளால். குறைஞ்சபட்சம் அவங்களுடைய வரலாறுகளை தெரிஞ்சு அதை நம்மளுடைய வாழ்க்கையில் படிப்பினையாக எடுத்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். இப்படி வாழ்ந்த பெரியார்களில் பெரியார் இருந்தாங்க இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய வாழ்நாளில் அன்றாடம் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பார்க்குறோம். அதுவே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்துக்கு, ஒரு நல்ல சிந்தனை வர்றதுக்கு காரணமாகிடும். இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட ஒருத்தர் வர்றார். வந்துட்டு ஒரு அன்பளிப்பு ஒன்றை கொடுக்குறார். ஒரு பொருளை அன்பளிப்பாக கொடுக்குறாரு. இப்போ பெரியார் சொன்னாங்க, நீங்கள் செல்வந்தராக இருந்தீங்கன்னா இந்த அன்பளிப்பை உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் ஏழைகளாக இருக்கும்போது நான் இந்த அன்பளிப்பை உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்க மாட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் செல்வந்தன் தான், நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க, நான் செல்வந்தர் தான், அதனால தான் உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறேன், நான் கொடுக்குறத வாங்கிக்கிறேன். இப்போ இப்ராஹிம் அதுகம் வந்து கேட்டாங்க, உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன? செல்வந்தருங்கிறீங்களே, என்ன சொத்து மதிப்பு? அவர் சொன்னார், என்னுடைய சொத்து மதிப்பு சுமார் 2000 தங்க காசுகள். 2000 தங்க காசுகள்ங்கிறது ஒரு பெரிய சொத்து. தங்க காசுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 2000 தங்க காசுங்கிறது ஒரு பெரிய அளவிலான ஒரு சொத்து மதிப்பு. இப்போ பதிலுக்கு கேட்டாங்க, இந்த 2000 தங்க காசுகள் 4000 தங்க காசாக ஆயிரணும், அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிடணும், அப்படி ஏதோ ஆசை உங்களுக்கு இருக்கா? அவர் சொன்னார், ஆமாம், எனக்கு ஆசை இருக்குது. எனக்கு உண்மையிலே இந்த 2000 தங்க காசு இருந்துச்சுனாலுமே
என் ஆசை என்னங்க, இது 2000 4000 ஆகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கு. அப்போ இந்த பெரியார் சொன்னாங்க, அப்போனா நீங்கள் செல்வந்தர் கிடையாது, நீங்கள் ஏழை தான். நீங்கள் ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ரினா ரினன் நஃப்ஸ், செல்வந்த தன்மை என்பது உள்ளத்திலிருந்து இருக்கக்கூடிய செல்வந்த தன்மை. எந்த ஒரு மனிதன் தனக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை போதும்னு நினைக்கிறானோ அவன் மட்டும் செல்வந்தன். எந்த ஒரு பணக்காரன் கூட தன்னிட்ட இருக்கக்கூடிய பணம் போதும்னு எண்ணம் இல்லைன்னா அவன் ஏழை தான். நீங்கள் 2000 4000 ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் ஏழை தான். உங்கள்கிட்ட நான் அந்த அன்பளிப்பை வாங்கி தரல, எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்நாளில் அன்றாடம் நடக்கக்கூடிய சாதாரண நிகழ்வு ஒரு பெரிய படிப்பினை. நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும், உண்மையிலே செல்வந்தன் யார், என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த செல்வம் போதும்னு நினச்சிட்டாருன்னா அவர் உண்மையிலேயே செல்வந்தன். இன்னும் பார்க்குறவங்களுடைய வாழ்நாட்களில் எல்லா நல்லடியார்களும் அல்லாவோட பொருத்தம் பெறணும், எல்லாரும் அல்லாவோட நெருக்கம் பெறணுங்கிறதுல அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஆசைகள் எவ்வளோ இருந்துச்சு பார்க்குறோம் அந்த இறை நேசர்கள்கிட்ட. இதே இப்ராஹிம் நாதகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு சமயத்தில் துறைமுகத்துடைய ஓரப்பகுதியை பார்த்து கொண்டு தன்னுடைய ஒரு கிழிந்த ஆடையை தச்சு கொண்டு இருக்காங்க. இப்போ அந்த பகுதியாக வந்த ஒரு கப்பல் ஒன்று அந்த துறைமுகத்தில் வந்து நிற்கிது. கப்பலில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அங்கே வாலிபர்களாக இருக்கிறாங்க. உள்ள ஒரே ஆட்டம் பாட்டமாக, ஒரே சந்தோஷமான ஒரு குதூகலமான சூழ்நிலையில் அந்த கப்பல் இருக்குது. இப்போ அவங்க மது அருந்தி கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, அந்த காலத்து மக்கள் தாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது ஏதோ ஒரு சில அப்பாவிகள் கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள முன்பு வச்சு கேலி செஞ்சு தனது சந்தோஷத்தை அதிகப்படுத்திக் கொள்வாங்க. இது மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்போ இப்ராஹிம் நாதகம் ரஹ்மத்துல்லாஹி பார்த்தோன்னா பார்க்கறதுக்கு ஒரு அப்பாவியாக இருக்கிறாங்க. அவரை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க, உள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க. கப்பலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க, அவங்கள உட்கார வைக்கிறாங்க, அவங்கள வச்சு கேலி செய்யறாங்க. இவங்களை ஆட்டம் பாட்டம் ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. இப்ப யோசிக்கிறாங்க, இந்த மக்களை அழிச்சிடலாமா, இந்த மக்களை இவ்வளவு சேர்க்கப்படுறாங்க, இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே, இந்த கப்பல் புரண்டுச்சுன்னா என்ன ஆகும், இந்த மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்களே, ஒரு சிந்தனை வருது. அதோட நஃப்ஸுக்கு மாற்றி அந்த நஃப்ஸுக்கு திரும்பி சொல்றாங்க, அல்லாஹ் நான் இந்த கப்பலை புரட்டி இந்த மக்கள் அழிக்க முடியும். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு இன்னொரு சக்தி இருக்கு, இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய உள்ளத்தை புரட்ட முடியும். கப்பலை புரட்ட சக்தி பெற்ற அல்லாஹ் இந்த மக்களுடைய உள்ளத்தை சக்தி மாற்றுறதுக்கும் சக்தி பெற்றவன். யா அல்லாஹ் இந்த மக்களுடைய உள்ளத்தை மாற்று, உள்ளத்தை புரட்டு, உள்ளத்தை சரியாக்கு அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. கிதாபில் எழுதுறாங்க, அந்த கப்பலில் பயணித்த மக்கள் பிற்காலங்களில் சிறந்த வழிமாறுகளாக, சிறந்த இறைநேசர்களாக இருந்தாங்க. கண்ணியத்துக்குள்ளான ஒரு இறைநேசருடைய பார்வை, இறைநேசருடைய சிந்தனை எல்லா நேரத்திலும் அடியார்களை அல்லாஹ்வோட இணைக்கக்கூடிய அந்த சிந்தனையில் இருப்பார்கள். இது மாதிரியான பெரும் பெரும் இறைநேசருடைய வரலாறுகளை பார்க்கிறோம். தாத்தாரியருடைய ஆட்சி காலகட்டங்களில் பாரசீக பகுதி, பாரசீகம்ங்கிறது ஈரானுடைய அந்த பகுதி. தாத்தாரியருடைய ஆட்சி காலம். அப்ப துக்ளக் தைமூர் அப்படிங்கிறவர் அந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கார். தாத்தாரியர்கள்ங்கிறவங்க ஆரம்ப காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அநியாயங்களை செஞ்சு முஸ்லிம்களுடைய ஆட்சியை கைப்பற்றியவர்கள் அந்த தாத்தாரியர்கள். அவங்க முஸ்லிம் ஈரானியர்களை ரொம்ப கேவலமாக கருதக்கூடியவர்கள். அப்ப அந்த ஈரானியர்ல ஒரு பெரியார் இருந்தாங்க, ஒரு சூஃபி மகான் இருந்தாங்க. இப்ப அந்த தாத்தாரியருடைய வழக்கம் என்னன்னா, அந்த அரசர்களுடைய வழக்கம் என்னன்னா, ஏதாவது நல்ல காரியத்துக்கு போகும்போது அந்த ஊர் மக்கள் ஈரானியர்கள் யாருமே குறுக்க வந்துடக்கூடாது. அவங்க யாராவது ஒருத்தவங்க குறுக்க வந்துட்டாங்கன்னா அந்த காரியம் சரியாக நடக்காது, அந்த காரியம் விளங்காமல் ஆயிருங்கிற ஒரு விதமான நம்பிக்கை, மூட நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. இப்ப இந்த துக்ளக் தைமூர் அப்படிங்கிறவர், அவர் இளவரசர், அவர் வேட்டைக்காக கிளம்பி போறாரு. இந்த ஈரானியை சார்ந்த அந்த முஸ்லிமான அந்த ஷேக் அவங்க அவர் கிளம்பி போகக்கூடிய நேரத்துல இடையில குறுக்காக வந்துடுறாங்க. இப்ப இந்த இளவரசர் கோவப்படுறாரு, அரசர்களுடைய குடும்பம் வெளியே போறாங்க. நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஈரானி, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதன்
நீங்க இடையில குறுக்கிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். நீங்க ஏன் இப்படி வந்தீங்கன்னு சொல்லி அந்த மனிதரை அந்த ஷேக் அவங்களை தாக்குற அளவுக்கு கோவப்படுறாங்க. இந்த ஈரானி அந்த ஷேக் அவங்க எந்த விதமான கோவப்படலை, சாதாரணமா நிற்கிறாங்க. இந்த மனிதரை கேவலப்படுத்துறதுக்காக அந்த துக்ளத்தை கூட அப்படிங்கிற அந்த இளவரசர் பக்கத்துல ஒரு நாய் இருக்கு, அந்த நாயை சுட்டி காட்டி சொல்றாங்க, இந்த நாய் சிறந்ததா இல்ல ஈரானி நீ சிறந்தவனா? நாய் சிறந்ததா இல்ல நீ சிறந்தவனா? இப்ப எப்படி பதில் சொன்னாலுமே குறையாக ஆயும். என்னை விட நாய் சிறந்தது அப்படின்னாலும் குறைதான். நாயை வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாவோட முன்னோக்கிய சூழ்நிலையிலும் அடியாக அல்லாவோட இணையணுங்கிறத அடிப்படையாக கொண்டவாங்க. நம்மளுடைய வாழ்நாட்களில் அதிகமான நாட்கள் நம்மளுடைய விவாதத்துகள் நம்மளுடைய விஷயங்களை கழிக்குது. அதே நேரத்தில் நாம் எல்லாம் நியத்து வைக்கணும், என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்லடியாரோட எனது தொடர்பை நான் ஏற்படுத்திக் கொள்ளணும். இந்த ஒரு வழிமுறை இருந்துச்சு. ஒரு காலகட்டங்கள் ஷேக்மார்கள் இருந்தாங்க, அவங்கள்ட்ட போவாங்க, அவங்கள்ட்ட இருந்த ஆன்மீக பயிற்சிகள் எடுப்பாங்க. இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. அது மாதிரியாக நாம் நமது வாழ்நாளில் ஒரு ஷேக், ஒரு நல்லடியாக நமது வாழ்க்கையின் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளணும். அவர்கள் மூலியமாக மார்க்க விஷயங்களை பின்பற்றி நடக்கணும். இது ஒவ்வொரு அடியாரும் அல்லாவோட இணையதற்கு ஒரு பெரும் வழி. ஒரு காலகட்டத்தில் இது பிரபலியமாக இருந்துச்சு. இன்னைக்கு அதனுடைய விஷயங்கள் இல்லாமல் அது மிக குறைவுடையதாக ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் நியத்து வைக்கணும், வாழ்நாட்டில் ஏதோ ஒரு ஷேக்குடைய வழிமுறையை பின்பற்றணும். சரி, அந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் போய் சந்திக்க முடியலை இல்லைன்னா நமது வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய நேரங்களில் நல்லடியாருடைய சம்பவங்களை, நம்ம நல்லடியாருடைய வரலாறுகளை எடுத்து படிக்கிறது. குறைந்தபட்சம் சயத்து சகாபாக்களுடைய வரலாறு, அதுக்கு பின்னாடி வாழ்ந்த அவுளியார்கள் நல்லடியாருடைய வரலாறு, இதெல்லாம் உண்மைத்துவமானது. அதை எடுத்து படிக்கணும். அதை படிக்கும் போது தான் நான் எப்படி வாழணுங்கிறது புரியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எடுத்து சொல்லுவாங்க, வமா யுக்மினு அக்ஸருஹும் இல்லா வஹும் பில்லாஹி முஷ்ரிகூன். அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாகவே தவிர. ஏன்னா என்னங்க, ஈமானை ஏற்றுக்கிட்டாரு, அதோட தன்னுடைய நஃப்ஸை பெருசா நினைக்கிறார், அதோட தனது பணத்தை பெருசா நினைக்கிறாரு, அதோட தனது கடையை பெருசா நினைக்கிறாரு, அதோட தன்னுடைய கௌரவத்தை பெருசா நினைக்கிறாரு. இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணையாக்குறது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும்னா நமக்கு ஒரு சரியான வழிகாட்டியோ அல்லது ஒரு சரியான வழிமுறைகள் நம்மளாக ஏற்படுத்திக் கொள்வதோ மிக அவசியமானதாக இருக்கு. எல்லாம் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை வளர்ச்சி வாழ்க்கை தருவானாக. வாசல் சிவ